Hi friends, நம்ம இப்ப பார்க்க போறது தலப்பாக்கட்டி மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம்னால எல்லாத்துக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அது வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. நான் இங்க 400 கிராம் மஷ்ரூம் எடுத்துர்க்கேன். பிரியாணிங்கனால கொஞ்சம் அதிகமா மஷ்ரூம் சேர்த்தா தான் நல்லா இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மேலே ஏதாவது ப்ரௌனிஷா இருந்தா அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரமா தண்ணியில போடக்கூடாது. லைட்டா வாஷ் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்ல. ரொம்ப சின்னதா கட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா மஷ்ரூம் குழஞ்சு போயிடும். சோ இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. நான் எப்போ இந்த கீழ உள்ள பகுதியெல்லாம் போட மாட்டேன். அதனால தான் அது வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி எல்லா மஷ்ரூம் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம். இத நம்ம ஓரமா வச்சிரலாம். ஃபர்ஸ்ட் மசாலா என்னலாம்னு பாத்துறலாம். பட்டை ஒரு பெரிய பீஸ் எடுத்துர்க்கேன். சிக்கன்ல அதனால மசாலா கம்மியா இருந்தா போதும். ஓகே. கிராம்பு 3, பிரிஞ்சி இலை 1, ஸ்டார் 2, முந்திரி பருப்பு ஒரு 10 வரைக்கும் போட்டுருக்கேன். நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக. இது உங்களுக்கு தெரியும் Black Stone flower. இது எல்லா கடையிலயும் கிடைக்கும். இது நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அதுக்காக இத ஆட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா இத சேர்த்துக்கோங்க. ஜாதிக்காய் வந்து பவுடர் பண்ணது 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம பவுடரா மிக்ஸில கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணனும் பார்க்கலாம். மசாலா பேஸ்ட். வெங்காயம் 1, இஞ்சி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. மிளகாய் 2 காரத்துக்கு. வெள்ளைப்பூடு ஒரு 7-8. தண்ணி சேர்க்காம மிக்ஸில அரைச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்டா அரைக்கணும்னு வேண்டாம். இது நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர் எடுத்துக்கிறோம். நான் உங்களுக்கு செஞ்சுக்காக பெரிய குக்கர் எடுத்துக்கேன். நீங்க சின்னது எடுத்துக்கிட்டா கூட போதும். ஆயில் ஒரு 7-8 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கோங்க. சின்ன குக்கர்னா 7 ஸ்பூன் போதும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்ட பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயில நல்ல பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைல இல்லாம. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்து கலர் வந்து மாறி வரும். தலப்பாக்கட்டி பிரியாணினாலே நம்ம ஜீரக சம்பா அரிசி தான் நம்ம யூஸ் பண்றோம். அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இங்க 4.5 கப் எடுத்துர்க்கேன். 1 கப் 75 கிராம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அந்த ஊற வச்ச தண்ணி நம்ம சேர்த்துக்க போறோம். அப்படினா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். காளானை சேர்த்துக்கிறோம். நல்ல மசாலா அது மேலே படுற மாதிரி நல்லா கலந்துக்கணும். கொஞ்சம் ஆயில் வேணா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ காளான் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து இதில் உப்பு சேர்த்துக்கிறோம். வத்தப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துர்க்கேன். உங்களுக்கு காரம் கம்மியானா கம்மி பண்ணிக்கோங்க. அதிகமா வேணா அதிகப்படுத்திக்கோங்க. மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன். ஜீரக பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன். சேர்த்து நல்லா கலந்து நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு வதங்கணும். அதுல மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி இலையும் புதினாவையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் சிக்கன் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தயிர் அதிகமாக சேர்த்துக்கணும். மஷ்ரூம்க்கு இது போதும். பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய்லாம் வெளியே வந்துருச்சு கொதி வந்து. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1 கப் ரைஸுக்கு 2.5 கப் நான் சேர்த்துருக்கேன். ஜீரா சம்பாக்கு வந்து அது போதும். தண்ணி அளந்து ஊற்றும் போது இந்த ஊற வச்ச தண்ணியையும் அதில் சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும் பிரியாணி. அப்போன்னா நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்றப்பல அளந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கீழே எதுவும் படியாமல் இருக்கிற மாதிரி. ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காணலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. லெமன் வந்து 1 சேர்த்துக்கலாம். லெமன் கடைசியில் தான் சேர்க்கணும். தயிர் சேர்க்கும்போது சேர்த்துறாதீங்க, கடைசியில் சேர்க்கணும். லெமன் சேர்க்க நல்ல பொடி பொடியாக பிரியாணி வரும். இப்போது நம்ம அந்த ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். லேசாக கொதி ஆரம்பித்தோடனே மூடி போட்டுருங்க. 4 விசில் வரணும். விசில் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல பொடி பொடியான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரைத்தாவோட சேர்த்து சாப்பிட்லாம். Thank you friends. Thank you for watching. Like, share and subscribe my YouTube channel.